இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்த அந்த வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 45வது வசனத்திலிருந்து நம்ம 47 48 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர் தேவ செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு இயேசுவினுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை 50லிருந்து 54 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 54வது வசனம். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த 2 வசனத்தை இந்த வாசித்த 27ஆம் அதிகாரம் அந்த பகுதியில் இருந்தும் இந்த 28ஆம் அதிகாரம் இந்த 6வது வசனத்திலிருந்தும் உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏசப்பா எங்க சத்தம் போட்டாரு? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் சத்தம் போட்டார். அப்படிதானே? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அதை குறித்து நம்ம வெள்ளிக்கிழமை தியானிச்சோம். எதனால் அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்? அவருடைய சரீரத்திலே 2 விதமான வேதனை இருந்தது. ஒன்று சரீர பிரகாரமான வேதனை, இன்னொன்று ஆவிக்குரிய வேதனை. இது 2ஐயும் நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் வேணால் போய் திருப்பி அது என்னென்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே மறுபடியும் இயேசு 50வது வசனத்தில் வாசிக்கிறோம், மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். இது இன்னொரு வசனத்தில் கூட இருக்கு. லூக்கா சுவிசேஷத்துக்கு என்னோடு கூட வாங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளின் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். கடைசியா இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை இதுதான். பிதாவினிடத்தில் சொல்றாரு, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூப்பிட்டு சொல்லி அவர் ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை கொடுத்தார் என்று இங்கே வேத பகுதிகளிலே நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இயேசு தாமாகவே தன்னுடைய ஜீவனை என்ன செய்தார்? கொடுத்தார். இயேசுனுடைய அவ்வளவு சரீரத்திலே பலவீனங்கள் இருந்த போதும் கூட அவர் சிலுவையிலே மரண அடி அடிச்சிருக்கிறாங்க, தொங்க விட்டுருக்காங்க. அதனால ஏசப்பா என்ன செய்யலை? மரிக்கவில்லை. நல்லா ஞாபகத்துக்கு வச்சு, அதனால ஏசப்பா என்ன செய்யலை? மரிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, சாவை இயேசுவை மேற்கொள்ளவும் இல்லை. தாமாகவே தன் ஜீவனை கொடுக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. தாமாகவே தன்னுடைய ஜீவனை திரும்ப பெறுவதற்கும் ஏசப்பாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவரால் ஜீவனை கொடுக்கவும் முடியும்,
அந்த ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அவரால் முடியும். ஏன்னா அவர் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்க. அந்த வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றார் ஆண்டவர். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 17வது வசனத்தை வாசிகள் பார்க்கலாம். நான் மறுபடியும் என் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடி நான் பிதா என்னில் அன்பாயிருப்பா. அப்போ என்னால் ஜீவனை கொடுக்கவும் முடியும், ஜீவனை என்னால் திரும்ப எடுத்துக்கொள்ளவும் முடியும். ஏசப்பாவை யாருனாலையும் கொல்ல முடியாது. அவருடைய சரீரத்தில் இருந்த பலவீனங்கள் அவரை கொல்ல முடியாது, சாகடிக்க முடியாது. ஏசப்பா என்ன சொன்னார்? ஜீவனை கொடுக்கவும் அவைகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்துக்கு வந்தேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அந்த ஜீவனை அவர் தான் கொடுத்தாரு. திரும்ப அந்த ஜீவனை அவனால் எடுத்துக்க முடியும். ஏனென்றால் அவர் யாரு? அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. மற்ற மனுஷனுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இல்லை, சாத்தானுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அவன் உயிரை வேணா கொள்ளுவான், ஆனால் ஜீவனை மறுபடியும் அவனால் என்ன செய்ய முடியாது? புதுப்பித்து கொள்ள முடியாது. இல்லை இப்படி விபத்தில் தள்ளி அதை தள்ளி தற்கொலை பண்ண சொல்லி இப்படி எல்லாம் பிசாசு தூண்டி அவன் அதை செய்வான். ஆனால் ஒரு டெட் பாடி அவனால் உயிரோட எழுப்ப முடியாது. அதுக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு தரவில்லை. நல்லா கவனிங்க. இப்போ ஏசப்பா கல்வாரி சிலுவிலே மரித்தார். பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக இருக்குது. அது நிழலாக இருக்கிறது, இது நிஜமாக இருக்கிறது என்று பார்த்தோம். ஏசப்பா சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நாள் பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. பஸ்கா பண்டிகையின் நாட்களிலே என்று வாசிக்கிறோம். அப்படிதான் அந்த விருந்து அந்த நாட்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிற நாட்கள். ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சது எப்படி தெரியுமா? எப்போ தெரியுமா? மத்தியானம். அன்றைக்கி நம்ம தியானித்தோம். மத்தியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அவருக்கு அந்த அந்தகாரம் உண்டாயிருந்தது. 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஏசப்பா என்ன செய்திருக்கணும்? மரித்திருக்க வேண்டும். இந்த வசனத்தை சொல்லி மகா சத்தமிட்டு என் ஆவியை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே என்று அவர் இந்த ஜீவனை விட்டு இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏன்னா பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் ஏசப்பானுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிறதுனால பஸ்கா எப்போ கொள்ளுவாங்க, பஸ்காவுடைய பண்டிகையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்போ அடிப்பாங்க அப்படின்னா, அந்த 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளே என்ன செய்திருவாங்களாம்? அடிப்பாங்களாம். அதுதான் யூதர்களுடைய முறைமையாக இருந்தது. அப்போ சாயந்தர நேரத்தில் நமக்கா இந்த உலகத்தில் வந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அந்த நேரத்தில் என்ன செய்தார்? மரித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே அவர் பலியாக அந்த ஆடு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரித்தார் என்று மரித்த போது பிதாவாகிய தேவனுக்கு அது சுகந்த வாசனையாக நறுமணமாக அவர் மகிழ்ந்தார் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, காபிரியேல் தூதன் இந்த ஏசப்பா சங்கரிக்கப்படுவார், மேசியா சங்கரிக்கப்படுவார் என்கிற விஷயத்தை தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்பட்டதும் அப்படியே என்ன செய்யுது? 469 வருஷத்துக்கு பிறகு, 490 வருஷத்துக்கு பிறகு, அந்த ஆண்டுக்கு பிறகு என்ன செய்தது? நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம் திட்டமும் தெளிவுமாக நடந்து முடிந்ததாக 9ஆம் அதிகாரம் 21லிருந்து 24 வசனங்கள் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல தான் ஏசப்பா சங்கரிக்கப்பட்டு அவர் மரத்திலே தூக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். இப்போ பாருங்க, ஏசப்பா மரித்த போது பல சம்பவங்கள் இந்த பூமியிலே நடந்ததும் எருசலேமிலே நடந்ததுமான காரியங்கள் இருக்கிறது. அது என்னென்ன சம்பவம் என்று நம்ம பார்க்கிறோம். என்னென்னா, அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்ட போது என்று பார்க்கிறோம். அப்படி நடக்கும்போது சில சம்பவங்கள் நடக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது சம்பவம் என்ன நடந்தது? மத்தேயு 27:51 நீங்கள் வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும்
இரண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஃபர்ஸ்ட் சம்பவம் என்ன? தேவாலயத்தினுடைய திரைச்சீலை ரெண்டாக மேலிருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். தேவாலயத்தினுடைய திரைச்சீலை அப்படின்னா என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரம் மோசேயினால் தேவனுடைய கட்டளையின்படி அது இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அது ஒரே இடத்துல கட்டப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிற இடத்துல எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்வாங்க? ஸ்தாபிப்பார்கள். அப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சில வரைமுறைகள் எல்லாம் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரகாரம் ஒரு இடம் இருக்கும். அந்த பிரகாரத்தில் நம்ம யார் வேணாலும் போகலாம், புறஜாதிகள் கூட பிரகாரத்துக்குள்ளே வரலாம். ஆனால் அதில் இன்னொரு பகுதி, பிரகாரத்திலேயே கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்றும் இன்னொரு பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக இந்த திரைச்சீலை என்ன செய்யும்? தொங்க விடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கும். அதே ஃபார்மட் தான் எங்கே இருந்ததுன்னா எருசலேமுடைய ஆலயத்திலும் இருந்தது, சாலமோனுடைய ஆலயத்திலும் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த ஆலயத்தில் 2 பகுதியாக பிரிச்சிருந்தது. மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்கிரீனை போட்டு என்ன செய்தாங்க? மூடி இருந்தார்கள். பிரகாரத்தில் எல்லா ஜனங்களும் வரலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே குத்து விளக்கு இருக்கும், சமூக தப்பு மேசை இருக்கும், தூப பீடம் இருக்கும். அந்த பகுதியில் அங்கே வெறும் ஆசாரியர், லேவியராய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சில ஆசாரியர்கள் மாத்திரமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போக முடியும் அப்படின்னா, பிரதான ஆசாரியன், ஆரோனை போன்ற பிரதான ஆசாரியன் மாத்திரமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். அது எப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை தன்னுடைய பாவங்களுக்காக, அவனுடைய பாவங்களுக்காகவும், அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இரத்தத்தை பலியிட்ட ஆற்றனுடைய இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா கிருபாசனம் ஒன்று இருக்கும். அந்த கிருபாசனத்துக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, 10 கற்பனைகள் கட்டளைகள் அடங்கிய அந்த நியாயப்பிரமாணம் அதில் இருந்தது. அதை கவர் பெட்டி மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக கோல்டில் இருந்தது. இந்த பக்கம் இருந்து ஒரு கேருபீன் இருக்கும், இந்த சைடில் இருந்து ஒரு கேருபீன் என்ன செய்யும்? 2 சட்டைகளை அப்படி மறைத்து தேவ பிரசன்னத்தை பாதுகாப்பதாக இருக்கும். அங்கே யாருமே போகக்கூடாது. ஆரோனே தப்பு பண்ணாலும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆரோனே தப்பு பண்ணாலும் கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்வார்? அடித்து அவன் அங்கேயே அவ்வளோதான், உள்ளே போய் தூக்கவும் முடியாது. அதனால தான் சங்கிலி கட்டி என்ன செய்ய இழுத்தாங்கன்னு சொல்லுகிறேன். இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேவ பிரசன்னத்தை அது மூடி இருந்தது. அங்கே அந்த கிருபாசனத்தில் இருந்ததா தேவனுடைய சத்தத்தை என்ன செய்வாங்க? கேட்டு ஆரோனோ மோசையோ தேவனுடைய ஜனங்களுக்கு அதை சொல்லுவார்கள். அப்படி இருந்தது. இதை பாருங்க நல்லா. இப்படி இது ஒரு வரமை இருந்தது. இது யூதர்களுக்கு மாத்திரம் இருந்தது. இது ஒரு முக்கியமான விஷயம். யூதர்களை ஸ்பெசிஃபிக்காக ஆசாரியர்களுக்கு மாத்திரமே, மகா பிரதான ஆசாரியர் மாத்திரமே எங்கே போக முடியும்? அங்கே போக முடியதா இருந்தது. மற்ற எந்த ஜனங்களும் போக முடியாது. இல்லை, ஃபஸ்ட்டு கர்த்தர் அதை யூதர்களுக்கு தான் அந்த பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஏசப்பா பாருங்க, அவர் சிலுவையிலே மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்ட போது முதல் சம்பவம் நடக்கிறது. திரைச்சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சு போகுது அப்படின்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் மேலிருந்து கிழியணும்? கீழிருந்து கிழியக்கூடாதா? ஏன் மேலிருந்து கர்த்தர் கிழிச்சாரு அப்படின்னா, சில நிறைய பொய் பேசிட்டு அலைவானுங்க. ஏன்னா மனுஷன் கீழிருந்து ஈஸியாக என்ன செய்யலாம்? அந்த துணியை கிழிச்சிருவான். ஆக்சுவலாக மனுஷன் கிழிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் எது செய்தாலும் ஞானமாய் செய்கிற தேவன் திரைச்சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆக கிழித்தார் என்று பார்க்கிறோம். அந்த 2ஆக கிழித்தா அங்கே யார் தெரியும்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தெரியும், தேவ பிரசனம் தெரியும், தேவ சமூகம் நமக்கு தெரியும். இந்த தேவனுடைய அந்த கிருபாசனம் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எதை காண்பிக்கிறது? பரலோகத்திலே உள்ள பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலே
பிதாவானவர் வீற்றிருக்கிறதை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, அவர் திரைச்சீலை ரெண்டாக கிழிந்த பிறகு பிரதான ஆசாரியன் மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, யூதர்கள் மாத்திரம் அங்கே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு கர்த்தர் வழிவகுக்கவில்லை. எல்லா புறஜாதிகளையும் எல்லா மக்களையும் நீங்கள் தைரியமாக அந்த அந்த கிருபாசனத்தண்டைக்கு நம்ம போகிறதுக்கான ஸ்லாக்கியத்தை, கிருபையை, நான் அதாவது ஆரோனை விட மிக பிரதான ஆசாரியராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழிவகை செய்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க திரைச்சீலை கிழிந்ததனுடைய நோக்கமே. ஆமென். எபேசியர் நிருபத்தில் நம்ம வந்து வாசிக்கிற என்னன்னா, 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு நடுவாய் இருந்த அந்த சுவரை உடைத்தார் என்று பார்க்கிறோம். நமக்கும் யூதர்களுக்கும் சம்மதமே இல்லை. வாக்குத்தத்தம் அவர்களுடையது, கிறிஸ்து அவர்களுடையவர்களாக இருந்தார். காணியாட்சிகள் அவர்களுடையதாக இருந்தது, வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையதாக இருந்தது, தேவாலயம் அவர்களுடையதாக இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் அவர்களுடையதாக இருந்தது, பிதாவாகிய தேவன் அவர்களுடையவராக இருந்தார். ஆனால் அந்த நடுவாய் நின்ற நடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்தது நிமித்தமாக தேவனுடைய இரத்தத்தினாலே சமீபமாயிருந்த அவர்களையும் தூரமாயிருந்த நம்மையும் ஒன்றாக்கி ஒரே ஆவியினாலே பிதாவோடு கூட சேரும் ஸ்லாக்கியத்தை அந்த பிரதான ஆசாரியன் ஏசப்பா என்கிற அந்த பிரதான ஆசாரியன் மூலமாக நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? வருஷத்துல ஒரு தடவை அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் எங்க தெளிக்கணும்? எங்க தெளிக்கணும்? அந்த கிருபாசனத்தில் தெளிக்கிறது போல ஏசப்பா என்ன செய்தாரு? நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக சிலுவையிலே ஆண்டவர் அடிபட்டு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்தில் கொண்டு போய் அந்த சிங்காசனத்தில் என்ன செய்தார்? அந்த இரத்தத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அவர் பட்ட பாடுகளை காண்பித்தார். அந்த இரத்தத்தை பிதாவுக்கு காண்பித்த போது பிதா அவர் நிறைவேற்றின பணிக்காக அவர் சிங்காசனத்தை உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் திரைச்சீலையினுடைய நோக்கமே. இப்போ எல்லாரும் எங்கே போகலாம்? தைரியமாக போகலாம். அதனால புதிய மார்க்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு என்னோடு கூட வாங்க. எபிரேயருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10:19 எல்லாரும் திருப்பி வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அவருடைய மாம்சத்தின் வழியாக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். என்ன மார்க்கம்? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் அவருடைய சிங்காசனத்தண்டைக்கு நாம் சேர கடவோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆரோன் மத்தியஸ்தனாக இருந்தான். தேவன் அவனிடத்துல சொல்லுவார், மக்களுக்கு அவன் வந்து சொல்லுவான். இப்போ நமக்கு மத்தியஸ்தன் ஒருவனும் இல்லை, கர்த்தர் ஒருவரே, ஏசப்பா ஒருவரே மத்தியஸ்தன். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அநேக பீப்புள்ஸ் பாருங்க, மத்தியஸ்தனை யாரை வைத்திருக்கிறாங்க? மரியம்மாவை வைத்திருக்கிறார். மரியம்மா மீன்ஸ் இயேசுவினுடைய தாய். அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க போய் யார்கிட்ட சொல்லுவாங்க? ஏசப்பான இடத்துல சொல்லுவாங்களாம். இது ராங்கான டாக்டரின். யாருக்கும் பைபிளில் ஏசப்பா அந்த திரைச்சீலை நீங்கின பிறகு அவர் ஒருவரே மத்தியஸ்தர் என்று தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கிறோம். அவர் தான் மத்தியஸ்தர், ஏசப்பா மட்டும்தான் மத்தியஸ்தர். நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் நமக்கு யாரும் தேவையே கிடையாது. சில செபஸ்தியார் மூலமாக சில பரிசுத்தவான்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள். இல்லவே இல்லை. நமக்காக இன்னும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிறவர் அவரே என்று பைபிளில் இருக்கு. நமக்கு ஏசப்பா தாங்க மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. நம்ம தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். முதல் சம்பவம்
ரெண்டாவது சம்பவம் என்ன பாருங்க, 27:51 மீண்டும் வாசிக்கலாம். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்ட போது ரெண்டாவது சம்பவம் நடந்தது. பூமி அதிர்ச்சி உண்டானது. என்ன அதிர்ச்சி உண்டானது? பூமி அதிர்ச்சி உண்டானது. அப்படிதானே? ஏசப்பாவனுடைய மரணத்தை எது பொறுக்கல சொல்லுங்க? எது பொறுக்கல? பூமி பொறுக்கல. பூமியினால தாங்க முடியல. ஏசப்பானுடைய மரணம் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள்னால தாங்க முடியல. அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்புகள்னால தாங்க முடியலைங்க. அல்லேலூயா. மலைகள்னால தாங்க முடியவில்லை, குன்றுகளினால் தாங்க முடியவில்லை, மிருக ஜீவன்களினால் தாங்க முடியவில்லை. அவர் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாம் நடுங்கினது. அதற்கு மொத்தமாக சேர்த்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி உண்டானது. இதிலிருந்து நம்ம தெரிகிறது என்னன்னா, இந்த இயற்கையை யார் படைச்சா? கர்த்தர் படைச்சார் என்றும், இயற்கையின் மேலே கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்றும் நம்ம வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் இயற்கையின் மேலே ஆளுகை. இன்னொரு இடத்துல பாருங்க என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னா, முன்னாடி போன வாரத்தில் வாசித்தோமே அந்த வசனம் 27ஆம் அதிகாரம், அதை 27:45 வாசித்து பாருங்க. 27 மத்தேயு சுவிசேஷம் 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருச்சு. சூரியன் அழுதது. சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருளை வெளிச்சத்தை கொடுக்கவில்லை, அது தன்னை மறைத்து கொண்டது. ஏன்னா அவைகளினால அந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறதை, படுகிற பாடுகளை, தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து அதெல்லாம் பதபதைத்து போனது. பூமி பதபதைத்து போனது. சூரியன் ஒளிகொள்ளாமல் இருளாய் போனது. 3 மணி நேரம் பயங்கர இருட்டாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை நீங்க படைத்த போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மனுஷனை ஆளும்படி செய்தார். அப்படிதான் எல்லாமே நீ ஆண்டுகொள்ளு. ஆண்டவர் இந்த வானம் பூமியெல்லாம் உண்டாக்கி இங்க இருக்கிற மரங்கள், கனி வகைகள் மற்ற எல்லாம் யாருக்காக உண்டாக்குனாரு? நமக்காக, மனிதனுக்காக தானே உண்டாக்குனார். ஏதேன் தோட்டத்தில் அப்படிதானே ஆண்டவர் உண்டாக்கினார். மனிதனுக்கும் இயற்கைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப், தொடர்புகள் இருக்கிறது. ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாம் நீ எல்லாம் உன்னுடைய தான், நீ எல்லாமே ஆண்டுகொள் என்று ஆளுகை செய், எல்லாவற்றின் மேலும் நீ ஆளுகை செய்யினார். மிருக ஜீவன்கள் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தது பாருங்க. அவன் தான் அந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பேரிட்டான். எந்த மிருகமும் யாரை எந்த விதமான துன்பமும் படுத்தவில்லை, தொல்லைப்படுத்தவில்லை, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அவங்க காய்கறிகளை சாப்பிட்டு கொண்டு, புல்லை சாப்பிட்டு, சிங்கம் புல்லை சாப்பிட்டுச்சு, கரடி புல்லை சாப்பிட்டுச்சு, காய்கறிகள் சாப்பிட்டுச்சு ஏதேன் தோட்டத்தில். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது எல்லாம் தலைகளாக மாறினது. அந்த மனிதன் பாவம் செய்தது ஏதோ அவனோடு கூட மாத்திரம் அந்த பாவம் போகவில்லை. மனித ஜெனரேஷன் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை. மனிதனுடைய பாவம் தேவன் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளின் மேலும் வந்தது. ஆண்டவர் பூமியை சபித்தார் என்று வாசிக்கிறோம். இவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமியை ஆண்டவர் சபித்தார். பூமி நல்லா இருந்த பூமிக்குள்ள என்ன வந்துச்சுங்க? முள்ளு வந்தது, குறுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். நல்லா மேய்ந்து கொண்டிருந்த மிருக ஜீவன்கள், சிங்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மானோடு கூட 2 ஃப்ரெண்டா இருந்தது. கரடி பாருங்க பல மிருகங்களோடு கூட நல்லா இருந்தது. புலி பாருங்க அந்தந்த வேலையை செய்துட்டு சாப்பிட்டு சந்தோஷமா ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்தது. என்றைக்கு இவன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ எல்லாம் மாமிச பச்சினிகளாய் மாறிவிட்டது. சிங்கம் புலியெல்லாம் ஆட்டை கடிக்கிறது இல்லை, பறவைகள் மேலே அந்த சாபம் வந்தது, மிருக ஜீவன்கள் மேலே எல்லாம் தலைகளாக மாறிச்சு, மாமிச பச்சினிகளாய் மாறி. அந்த டைம்ல தான் அது மாறிச்சுங்க. அந்த டைம்ல தான் அதெல்லாம் மாறிச்சு. மாறி ஒருவருக்கு ஒருவர் ஒரு விரகத்தினாலே அந்த மாதிரி காரியம் அது செய்ய ஆரம்பித்தது பாரு. கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. ஆண்டவர் ஒரே நிலையான ஒரு பருவநிலையை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் பாவம் செய்த போது என்ன அந்த கிளைமேட்டினுடைய சேஞ்ச் என்ன செய்தது? மழையே வராத ஏதேன் தோட்டத்தில் மழைக்கு வந்தது பாருங்க. மழைனா சாதாரணமான மழையா? வெள்ளம் ஆறிக்கொண்டு போகிற அளவுக்கு மழை வந்தது. பூமி எதிர்ச்சியே இல்லாத ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்த போது பூமி எதிர்ச்சி வந்தது. ஏன்னா பூமி சபிக்கப்பட்டதினாலே வந்தது. அதனால தான்
ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இப்படி வாசிக்கிறோம். என்னென்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் ஒவ்வொன்றா படிக்க. ரொம்ப கருத்தான ஒரு வசனம். அதை நம்ம எல்லாரும் படிக்க போகிறோம். எல்லோரும் திருப்பி கொள்ளுங்க. திருப்பி அந்த 8:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு 8:19 வாசிக்கலாம். மன்னிக்கணும், 8:19 வாசிங்க பார்க்கலாம். மேலும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது என்ன செய்தான்? ஆவலோடே காத்திருக்கிறது. அப்படின்னா என்ன? தேவனுடைய வருகைக்காக இந்த பூமியில் இருக்கிற தேவனால் உண்டாக்கப்பட்ட பூமி, வானங்கள், பூமிகள், சூரிய, சந்திரன், நட்சத்திரங்கள், மிருக ஜீவன்கள், மரங்கள், கொடிகள் எல்லாமே எதுக்காக காத்திருக்குதான்? தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு. அப்படின்னு என்ன? ரகசிய வருகைக்காக வெயிட் பண்ணுது. ஏன் வெயிட் பண்ணுது? கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அடிமைத்தனத்துக்குரிய ஒரு காரியத்தை மனுஷனுக்கு கீழே கொடுத்ததுனால, அவன் பாவம் செய்தபடினாலே அது சாபமாய் மாறினது. அவனுக்கு கீழே அடிமையாய் இருக்கிறது. அந்த சாபம், ஆதாமின் சாபம் இயற்கையின் மேலே இருக்கிறது, மிருக ஜீவன்கள் மேலே இருக்கிறதுனால அது சொல்லுது. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. இவைகளெல்லாம் அடிமையாக இருக்கிறது. ஏசப்பா வரும்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அது என்ன செய்யும்? ரிலீஸ் ஆகும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல. அது இப்போ என்ன? அது சுயமான இஷ்டத்தினால சிருஷ்டிகள் அல்ல. சிருஷ்டிக்கப்பட்டவைகள் சுய இஷ்டத்துக்கு காணப்படவில்லை. அவைகளெல்லாம் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அது மனுஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். மனுஷனாலே அது சபிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அடுத்த வசனத்தை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசித்து பாருங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனைப்படு. எல்லாம் எப்படா ஏசப்பா வருவாரு? எப்படா புதிய வானம் மாறப்போகுது? எப்ப புதிய பூமி உண்டாக போகிறது என்று சர்வ சிருஷ்டியும் ஆவலாய் ஏங்கி பிரசவ வேதனைப்படுகிறது என்று பார்க்கிறோம். அது எப்ப தெரியுமா வரும்? ஏசப்பா 2ஆம் வருகையில் இந்த பூமிக்கு வந்த பிறகு அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியையும் பிடிச்சு சமனோடு சண்டை போட்டு அக்னி கடலை தள்ளிடுவார். அதுக்கு பிறகு இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சின்னு ஒரு அரசாட்சியை இந்த உலகத்தில் உண்டாக்குவார். அந்த 1000 வருட அரசாட்சியில் இதே போல ஏதேன் தோட்டத்தை போலவே கர்த்தர் கொண்டு வருவார். அந்த ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற அனுபவத்தில் நியாயப்பிரமாணங்கள் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாதபடினாலே நியாயப்பிரமாண காரியங்கள் அங்கே இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி பூமி அப்போ இருக்காது. மிருகங்கள் எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஒன்று கூடி வாழ்ந்ததோ அதே போல திரும்பவும் அங்கே என்ன செய்யும்? ஒன்று கூடி வாழப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, அங்க சொல்லுது, அப்பொழுது ஓனாய் யாரோட விளையாடும்? ஆட்டுக்குட்டியோட தங்கும். இப்போ ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்குதா? ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்குதா? தங்குமா? ஓனாய் ஆட்டுக்குட்டி பார்த்துச்சு என்ன செய்யும்? அடித்து ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டு உணவாக சாப்பிட்டோம். ஆனால் 1000 வர ராசாட்சியில் ஏதேன் தோட்டத்தை போலவே அது ஒன்றாக கூடி படுத்துக்கொள்ளும். 11 இன்னொரு வசனம் அப்படி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அது வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். புலி, டைகர் என்ன செய்யுமா? வெள்ளாட்டுக்குட்டியோட டைகர் இப்போ இந்த காலத்தில் டைகர் புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுக்குமா? படுக்காது. ஏதேன் தோட்டத்தில் படுத்திருந்ததா? இருந்தது, எல்லாம் கூடி இருந்தது.
ஆனால் இதை திரும்ப 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதனால தான் இங்கே வாசிக்கிற அந்த 1000 வருட அரசாட்சிக்காகத்தான் சர்வ சிருஷ்டியும் ஏங்கி தவிக்கிறது, பிரசவ வேதனைப்படுகிறது என்று பார்க்கிறோம். அந்த நாள் எப்போ வரும்னு காத்திருக்கு சிருஷ்டிகள் எல்லாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்க, அடுத்து கீழே தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். படுத்துக்கொள்ளும் கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்து இருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சின்ன பையன் நடத்துவான் அவங்களையெல்லாம். அடுத்தது பாருங்க, பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்குமா. கரடியினுடைய குட்டிகள், சிங்க குட்டிகள், புலிக்குட்டிகள், எல்லா குட்டிகளும் எப்படி இருக்கும்? ஒன்றாய் மேயும். அடுத்தது வாசிக்கிற என்னது? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தீங்கு. பாருங்க, இங்க வந்து மாமிச பச்சினி அங்கே இருக்கு, 1000 வருட அரசாட்சியில் இருக்காது. ஏதேன் தோட்டத்தை போலவே இருக்கும். புல் வகைகளை சாப்பிடும், பல வகைகளை சாப்பிடும், கனிகளை சாப்பிடும். அப்படி என்ன புலி சிங்கமெல்லாம் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கீழே அந்த வசனத்தை வாசிங்க. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேலே விளையாடும். இன்றைக்கே நிறைய பிள்ளைங்க விளையாடுது இல்லை? சில இந்த யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பாருங்கள், நிறைய பிள்ளைகள் பாம்போடு கூட விளையாடுது இல்லை? அதுபோல் 1000 வருட அரசாட்சியில் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை விரியனோடு கூட என்ன செய்யும்? விளையாடும் என்று பார்க்கிறோம். அது கடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏதேன் தோட்டத்தில் அப்படி தான் இருந்தது. இந்த பாம்பெல்லாம் என்ன செய்தது? விளையாண்டது. ஆதாமோடு யாவரோடு விளையாண்டது. அது கொத்துனா அதுக்கு விஷம் இருக்காது. அந்த தன்மையை திரும்பவும் கர்த்தர் கொண்டு வராரு. இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் சர்வ சிருஷ்டியும் ஏங்கி பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த காலம் எப்போ வருது? நம்ம மாத்திரம் ஏசப்பனுடைய வருகைக்காய் ஆவலாய் காத்திருக்கவில்லை. சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலாய் காத்திருக்கு. கீழே வாசிங்க. அடுத்தது என்னது? பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் ஒருத்தனும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிறனாலே நிறைந்திருக்கும் என்று பாரு. 1000 வருட அரசாட்சியில் இங்கே முழுவதும், இங்கெல்லாம் 1000 வருட அரசாட்சி. நம்ம நாமக்கல்ல கூட 1000 வருட அரசாட்சி இருக்கும். நீங்கள் எருசலேமுடைய தேவாலயத்துக்கு போகிறதா இருந்தால் இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போக வேண்டியதில்லை, ஃப்ளைட் பிடிச்சி போக வேண்டியதில்லை, நடந்தே போகலாம். அல்லேலூயா. ஏன்னா மலைகள் குன்றுகள் எல்லாம் இருக்காது, கடல்கள் இருக்காது, ஆறுகள் இருக்காது, சமபூமியாக இருக்கும். இப்போ அந்த 1000 வருட அரசாட்சியில் நம்ம யார் மாதிரி இருப்போம் தெரியுமா? ஏசப்பாவை போல உயிர் தெழுந்த சரீரத்தில் இருப்போம். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? உயிர் தெழுந்த சரீரத்தில் சாப்பிடலாம். அப்படிதானே? ஆவியா இல்லை. ஆண்டவர் சொல்ல பாரு, எனக்கு எலும்புகள் இருக்குது, எனக்கு மாமிசம் இருக்குது, எல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு ஆண்டவர் காமிக்கிறார். உயிர் தெழுந்த சரீரம் வெளியிருந்து எந்த கதவும் திறக்காம உள்ள வரும். பழங்களை பறித்து சாப்பிடும். ஏசப்பா மீன் சாப்பிட்டார், சாப்பிடும். 1000 வருட அரசாட்சினா நம்மளும் என்ன செய்வோம்? இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். சர்வ சிருஷ்டியும் சந்தோஷப்படுங்க, சர்வ சிருஷ்டியும் மகிழ்ச்சியாக இருக்கும். செடி கொடி பூண்டு முதல் கொண்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஹாப்பி இல்லை. ஏன்னா சர்வ சிருஷ்டியின் மேலும் ஆதாமின் சாபம் இருக்கிறது. அதனால தான் ஏங்கி தவித்தது. இங்கே ஆண்டவர் மனுஷர்களுக்கு ஒரு நித்திய மீட்பை அளிக்கும்படிக்காக அவர் இந்த காரியத்தை செய்தார் என்று அறிந்தபோது தான் பூமி என்ன செய்தது? அதிர்வை உண்டு பண்ணினது. அதுவும் மீட்புக்காக துடித்தது. அல்லேலூயா. காரிருள் இந்த பூமியிலே வந்தது என்று பார்க்கிறோம். முதல் 2வது சம்பவம். இப்போ 3வது பகுதிக்கு போகலாம். 3வது என்னது? கல்லறைகள் திறந்தது. 27, 51, 52 வாசிக்கலாம். அவர் மகா சித்தமிட்டு கூப்பிட்ட போது அடுத்த சம்பவம், 3வது சம்பவம் என்ன? கல்லறைகள் திறந்தது என்று பார்க்கிறோம். இயேசு மரித்த அந்த கொல்கதா பகுதியில் பார்த்தீங்கன்னா, கொல்கதா மேட்டில் அங்கே வந்து நிறைய கண்மலைகள் இருந்தது. அந்த கண்மலைகள் எல்லாம் அங்கிருந்த யூதர்கள் என்ன செய்வாங்க? அந்த கண்மலையில் பெரிய ஓட்டை போட்டு பெரிய ஒரு குகை மாதிரி உண்டு பண்ணி அதில் வந்து சவங்கள் என்ன செய்திருப்பாங்க? அடக்கம் பண்ணியிருப்பார்களாம். பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டுங்கிற இயேசு கிறிஸ்து அந்த காலங்களிலே சரி, அதுக்கு முன்னாடி இருந்த காலங்களிலே அந்த ராக் கண்மலையில் அந்த கொல்கதா மேட்டு பகுதியில் அது ஒரு பெரிய கல்லறை தோட்டம் மாதிரி தான். அது பெரிய கல்லறை மாதிரி, கல்லறை பூமி மாதிரி ஒரு மலை மாதிரி தான் அது. அதில் ஓட்டை போட்டு பெரிய குகை மாதிரி ஓட்டை போட்டு அதுக்குள்ளே நிறைய பாடிகளை புதைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவ எங்கே
புதைச்சாங்க அப்படின்னா, அரிமத்தியா ஊரான அந்த யோசேப்பு இயேசுனுடைய சரீரத்தை வாங்கி எங்கே தான் புதைச்சாரு? அந்த இடத்துல தான் அவருக்கு. ஏன்னா நான் ஒரு இடத்துல கேரளாவோ ஏதோ ஒரு பகுதியில் போயிருந்தேன். போயிருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மண்டபத்தில் எங்களுக்கு சச்சாவோட மீட்டிங், ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்குது. பக்கத்துலேயே சுடுகாடு. பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது. அந்த சுடுகாடை பார்த்து எனக்கு சுடுகாடு பார்த்தா நல்லா கீழே வந்து கிரவுண்டில் வந்து கட்டடம் கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம எப்படி மறித்தவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் மறிச்சாங்கன்னா காங்கிரீட் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? குழிப்பு வரித்து கட்டி வச்சுருவாங்க. 6 அடிக்கு 6 அடிக்கு அப்படியே பெருசு பெருசாக இருக்குது, அகலமாக இருக்குது. நான் ஒரு கேரளாக்காரங்க ஒரு பிரதரை பார்த்து நான் கேட்டேன், இது என்ன இது கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, இல்லை முன்னாடியே இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு. எதுக்கு? அவங்க செத்து போனால் ஏன்னா இந்த இடத்துல தான் புதைக்கணும். அந்த மாதிரி சாவதற்கு முன்பதாகவே அது அந்த இடம் என்ன செய்யும்? ஆமாம், கட்டப்பட்டு வச்சு. அது மாதிரி அங்கே அரிமத்தியா ஊரான யோசேப்பு அவனுடைய சொந்த கல்லறையில், இதுக்கு முன்னாடி யாருமே புதைக்காத ஒரு கல்லறையில் ஏசப்பாவை கொண்டு போய் என்ன செய்தார்? ஆமாம், புதைத்து அந்த அந்த கல்லின் வாயில் பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள் என்று பார்க்க. இது இந்த மாதிரி சம்பவம் அங்கே நடந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வாசிக்கிறோம், கல்லறைகள் ஏசப்பா மறிச்ச உடனே கல்லறைகள் திறந்தது என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்தவான்கள் இப்பொழுது அவங்க என்ன செய்யலை? உயிரோடு கூட அவங்க வந்து இறக்கவில்லை. பாருங்க, கல்லறை திறந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாம் துன்மார்க்கனும் மரித்திருப்பான். ஆனால் துன்மார்க்கனுடைய கல்லறைகள் அந்த இடத்துல என்ன செய்யலை? திறக்கப்படலை. நல்லா கவனித்து பாருங்கள், யாருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது? பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் அந்த இடத்துல திறக்கப்பட்டுச்சு. அந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள், படிங்க பார்க்கலாம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கல்லறைகள் திறக்கப்பட்டது. இது வந்து ஒரு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எப்போ கல்லறை திறக்கப்படும்? இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும்போது, அவர் பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது தான் என்ன செய்வாங்க? கல்லறைகள் எல்லாம் திறவுண்டு மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மறுரூபமாக்கப்படுவோம். அப்படிங்கிறது தான் வேத வசனத்தினுடைய, அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அப்படிதானே? ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் நடக்கிற விஷயங்கள் அது. ஆனால் இந்த இடத்துல கல்லறைகள் திறந்தது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இதில் 2 விதமான அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். என்னன்னா, லாசர் உயிரோடு கூட எழுந்தது போல அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யார் அந்த பரிசுத்தவான்கள்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானகன், யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியா, இயேசுவுக்காக மரித்த சில பரிசுத்தவான்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவங்க, அவங்களாம் என்ன செய்திருக்க எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவங்க எப்போ எழுந்திருந்தாங்க? அப்படி கல்லறைகள் திறக்கப்பட்டு, இயேசு மரித்த போது கல்லறைகள் திறக்கப்பட்டது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் கல்லறை விட்டு எழுந்து அநேக பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள் என்று நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆனால் எப்பொழுது எழுந்திருந்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது தான் அவர்கள் எழுந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறேன் பாருங்களேன். ஒரு முக்கியமான நீங்களே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏசப்பா மரித்த பிறகு தன்னுடைய ஆவினாலே எங்கே போனார்னு பைபிள் இருக்கு? பாதாளத்துக்கு போனார் என்று வாசிக்கிறேன். எங்கே போனாரா? ஆவினாலே பாதாளத்துக்கு போனார். புரிஞ்சுதா? போய் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிங்க, அது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம். 1 பேதுரு 3:18-19. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பாருங்க. மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று பாருங்க. யாருங்க இந்த காவலில் உள்ள ஆவிகள்? மேலே ஆன்சர் பாருங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராய் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னு என்ன? நோவாவின் காலத்திலே அங்கே பாருங்க, தேவகுமாரர்கள் என்றும் மனுஷகுமாரத்தில் 2 விதமான பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறதை பார்க்கணும். தேவகுமாரர்கள் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, விழுந்து போன தூதர்களை குறித்து சொல்கிறாங்க. அந்த விழுந்து போன தூதர்கள் மனுஷகுமார்த்திகளோடு சேர்ந்ததினால் இந்த பூமியிலே ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட பாவம் செய்த அந்த தூதர்களை கர்த்தர் மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக பாதாளத்திலே சங்கிலியில் என்ன செய்கிறாரு, கட்டி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல பரிசுத்தவான்களுடைய பரதீசும் ஆபிரகாமினுடைய மடி என்று சொல்லப்படுகிற பகுதியும் பாதாளத்தில் தான் இருந்தது. நரகம் என்று ஐஸ்வர்யவான் லாசருடைய கரத்தில் அந்த சப்ஜெக்ட்ல பார்க்கிற அந்த ஐஸ்வர்யவான் வெந்து கொண்டிருந்த இடமும் நரகமும் எங்கே தான் இருந்தது, பூமிக்கடியில் பாதாளத்தில் இருந்தது என்று பார்க்கிறோம். போய் ஆண்டவர் அவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார் என்று சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று பார்க்கிறோம். சுவிசேஷம் நமக்கு மட்டும்தாங்க சுவிசேஷம், பூமியில் பாதாளத்துக்கு இருந்தவங்களுக்கு புது சுவிசேஷம் அல்ல. அந்த டிரான்ஸ்லேட்டில் எப்படி வாசிக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆனால் அது என்ன சொன்னார் என்றால், அவர் இங்கே பாருங்கடா, நான் தான் ஆதியிலிருந்து சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வந்த மேசியாவாகிய கிறிஸ்து. அல்லேலூயா ஃபர்ஸ்ட் காமித்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கும் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்த அங்க ஜனங்களுக்கும் சொன்னார், நான் தான் ஸ்திரீயின் வித் பிறந்தவன் நான். இன்னைக்கு பாரு, சாத்தானை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்று அதை குறித்து தான் அவர்களுக்கு சாட்சியாக சொல்லிவிட்டு, ரெண்டாவது அந்த சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிற தூதர்களுக்கு என்ன செய்தாரா, நியாய தீர்ப்பு உனக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன், அந்த காலத்தில் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்படிக்கு திரும்ப நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனதை தான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பூமிக்கடியில் ஒரு ஒரு ஆபிரகாமின் மடி என்றும் அது ஒரு பரதீசி, அப்படி பரதீசுன்னு ஒரு இடம் என்று ஒன்று உண்டு. ஏன்னா இந்த பூமியில் நீதிமான்களாய் மரித்தவர்கள் எங்கே போவாங்க, ஆபிரகாமினுடைய மடியில் போயிருப்பாங்க. இயேசு கூட பார்த்தீங்கன்னா அவர் மரித்த மாம்சத்திலே கொலையுண்டு மரித்த போது அவர் ஆபிரகாமின் மடியில் ஐஸ்வர்யவானாக இருந்த ஆபிரகாமின் மடியில் இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை 53 வாசிக்கிறோம். ஆமென். அந்த ஆபிரகாமின் மடியாகிய அந்த பரதீசை ஏசப்பா உயிர் தெழுந்த போது அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி இப்போ எங்கே கொண்டு போயிட்டார்னா பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்போது இனிமேல் மரிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா ஆவியெல்லாம் எங்கே போகும், பூமிக்கு போகாது. எங்கே தான் போகும், பரலோகத்து. அதனால் பவுல் சொல்லார், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மனுஷனை அறிவேன், அவன் அதாவது சுயமாக இருந்தானா இல்லையா அதை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் நான் 3ஆம் வானம் வரைக்கும் நான் போனேன் என்று சொல்லுகிறார். ஆமென். 3வது வானம் எங்கே இருக்குது, அதுதான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். அந்த சிங்காசனத்தில் அங்கே பாடல்களின் சத்தம், தூதருடைய சத்தம், அங்கே தான் நமக்கு பரதீசு இருக்கிறது, அங்கே தான் பரலோகம் இருக்கிறது, அங்கே தான் நம்ம போவோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு முன்னாடி காலத்தில் இருக்கிறவங்களாம் பூமிக்கு கீழே ஒரு பரதீசு இருந்து அங்கே போனாங்க. ஏசப்பா அந்த விஷயத்தை செய்து பரலோகத்துக்கு அதை என்ன செய்த, காலி பண்ணி தூக்கிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். அதனால தான் மரித்த போது அவர் அநேக பரிசுத்தவான்களோடு கூட எழுந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஒரு உயிர் தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்த அநேகருக்கு அப்போ திரும்ப வருவாங்க அவங்க. அல்ல, அவங்க சரீரம் அங்கே தான் இருக்கும். எதுக்கு ஒரு திரும்பவும் இந்த பூமிக்கு வரும்போது திரும்ப அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல கல்லறைகளும் திறந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்னது, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சாட்சி ஒன்று இருக்கிறது. என்ன சாட்சி அப்படின்னா, நூற்றுக்கு அதிபதிங்கிற ஒரு மனுஷன் அவனோடு கூட சேர்ந்து காவல் சேவகர்களாக இருந்தவங்க. இந்த காவல் சேவகர்கள் எங்கே இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையில் இல்லை. இவங்க இப்போ நம்ம எதை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம், ஏசப்பா சிலுவையில், ஆமாம், அவர் மூச்சு விடும்போது உயிர் விடும்போது நடந்த நிகழ்வை குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு ஒரு தூக்கில் போட போகிறாங்கன்னா, அந்த தூக்கு மேடையில் நிற்கும்போது ஐஜி இருப்பார், அப்படிதானே, ஐஜி இருப்பார். அப்புறம் போலீஸினுடைய அந்த இன்ஸ்பெக்டர் அவங்களாம் இருப்பாங்க. கூட ஒரு நீதிபதி இருப்பார், ஒரு நீதிபதி அட்வொகேட் யாராவது என்ன செய்வாங்க இருப்பாங்க, நீதிபதி அப்படி இருப்பாங்க. அடுத்தது இன்னொரு ஆட்கள் யாருன்னா டாக்டரை குறிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் மரிச்சானா இல்லையாங்கிறத யார் பார்க்கணும், டாக்டர் தான் பரிசோதித்து விட்டு இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு அவன் அந்த சர்டிஃபிகேட் சொல்லும்போது தான் அவனை அங்கேருந்து என்ன செய்வாங்க, இறக்குவாங்க. அதனால் சாகும் வரைக்கும் தூக்கில் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
திரும்ப அவன் வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவன் வந்து மரிச்சு போனான்னு மரிச்சு போய்விட்டான் என்று கழட்டி திரும்ப உயிர் இருந்துச்சுன்னா அவனை திரும்ப தூக்கில் விட முடியாது. அவனுக்கு அப்புறம் அது விடுதலை தான் அது. புரிஞ்சுது? அதனால தான் டாக்டர் கூட வச்சு நல்லா செக் பண்ணிவிட்டு அவன் மரித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பாடி எடுப்பாங்க. அவன் திரும்ப உயிர் தெளிந்துட்டான்னா திரும்ப அவனை தூக்கில் போடுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இங்கே என்ன செய்கிறான், நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட சில போர் சேவகர்களும் என்ன செய்தாங்க, நின்று கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்கள், அவனுடைய பேர் கூட நமக்கு இங்கே பைபிளில் சொல்லலை. பாரம்பரியத்தில் அவனுடைய பேர் கூட என்ன செய்திருக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று. பாரம்பரியத்தில் அவனுடைய பேர் வந்து யாங்கினஸ் பெட்ரோனியஸ் என்று சொல்லி அவனுடைய பேரான். என்ன பேர்? யாங்கினஸ் பெட்ரோனியஸ் என்று சொல்லி. இவர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு தேசத்தில் பார்த்தீங்கன்னா மரண தண்டனைக்கு என்று சில இடங்களெல்லாம் குறி. நம்ம நாட்டில் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறோம் இல்லை. நேற்று ஒருத்தர் தேவதாசன் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு சும்மா அப்படி லைட்டாக கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க. கேட்டுட்டு இருக்கும்போது நேபாளில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மரண தண்டனை இருந்ததா. எப்படின்னா, ரொம்ப குற்றவாளியாக இருந்தானா, பாவம் செய்திருந்தான்னா, தேசத்து மோசமான ஒரு விஷயங்கள் செய்திருந்தான்னா, டெட் பாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, டெட் பாடியோட மூஞ்சியும் அப்படியே நேருக்கு நேர் இப்படி நேராக கட்டி விட்டுருவானா சரீரத்தில். டெட் பாடியை கட்டி விட்டு அவனை அப்படியே விட்டுருவாங்க. இந்த டெட் பாடியில் வர்ற புழு என்ன செய்யும், அவன் வாய்க்குள்ள போகும், அவன் மூக்கில் ஏறும், அவன் காதில் ஏறும், இல்லை உடம்புக்குள்ளையெல்லாம் போகும். இதை விட என்ன கொடுமைனா, அந்த டெட் பாடியினுடைய நாத்தை தாங்க முடியாமையே என்ன செய்வான், வாந்தி எடுத்தே செத்துப்பா. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை. சில இடங்களிலே அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயந்தான். ஏன்னா ஒன்றும் தப்பு இல்லை. சில இடங்களில் மரண தண்டைக்கு என்ன செய்வாங்க, நாற்காலி கொடுப்பாங்க. எலக்ட்ரிக் நாற்காலி தானே அது. அதில் உட்கார வச்சு சுவிட்சை போட்டால் என்ன செய்வான், அப்படியே பஸ்ட் ஆயிடுவான்ல. அந்த மாதிரி தண்டனைகள்லாம் உண்டு. இன்றைக்கி நம்முடைய பக்கத்தில் இருக்கிற அரேபியா நாட்டில் சிறை சேதனம் பண்ண இன்றைக்கி வரைக்கும் அந்த சிறை சேதனமெல்லாம் இருக்குது. எவனாவது தப்பு பண்ணிட்டான்னா குனியை வச்சு ஒரே வெட்ட கத்தில் வெட்டுவாங்க, தலை துண்டா என்ன செய்யும். அது போகும். நம்ம பப்ளிக்கே அதை வேற ஒளிபரப்புவாங்க. பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கு பாரு. ஆனால் ரோமர்கள் கையாண்ட விடம் இவைகளை எல்லாம் விட மோசமான ஒரு தண்டனை சிலுவை மரணம். இந்த நூற்றுக்கு அதிபதி எத்தனையோ மரணத்தை அவர் பார்த்துருக்கிறார். பார்த்துருந்தா மற்றவனெல்லாம் சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்லுவானா, அந்த சிலுவை அந்த அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தவர்களை சபிப்பானா, கெட்ட வார்த்தையில பேசுவானா. முடிஞ்ச வரைக்கும் எந்த நம்மளாம் பேச முடியும் அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை பேசி அவ்வளவு சபிச்சு கோபப்படுவானா. ஆனால் இந்த ஏசப்பா இவர் சிலுவையில் அறையும்போது அவர் சொன்ன அந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிற அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த காரிருள் வந்தபோது, பூமி எதிர்ச்சி வந்தபோது அவனை ஏசப்பாவை குறித்து ஒரு விட்னஸ் சொல்கிறான், ஒரு புறஜாதியன் விட்னஸ் சொல்கிறான், ஒரு சாட்சி அங்கே இருக்கிற போர் சேவர்கள் விட்னஸ் சொல்கிறார். இவர் யாருன்னா மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார். அந்த வசனத்தை கீழே வாசிப்போம். நூற்றுக்கு அதிபதி 54வது வசனத்தை பாருங்க. நூற்றுக்கு அதிபதி அவனோடு கூட இருந்த இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். இந்த வெளிப்பாடு பிதாவாகிய தேவன் பேதுருக்கு தாங்க கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பேதுருவுக்கு கொடுத்தாரு. என்னை யார் என்று கேட்கிறார்கள். பேதுரு தான் சொன்ன, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இங்கே நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, ஆமாம் அவர் உண்மையாலுமே தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் சிலுவையில் அறையும்போது இயற்கையில் மாற்றம் வந்தது. எந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி பார்க்கல. எத்தனையோ பேர் இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சு ஒப்பு கொடுக்கும்போது அவன் நிறைய சம்பவத்தை, இந்த மரண சம்பவத்தையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த பக்கத்தில் ஒரு கல்லன் அரைந்திருக்கிறான், இந்த பக்கம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நேரில். ஆனால் இவருக்கு என்ன செய்தது, பூமி அதிர்ச்சி வந்ததே, காரிருள் மூடினதே அப்படின்னு பார்த்து பதைத்து போனான். மெய்யாகவே அவன் சொல்ல சாட்சி சொல்ல, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏசப்பா பாருங்க, அந்த இடத்துல அவர் தன்னுடைய உயிரை சிலுவையில் இதுக்கு பிறகு விட்டார் என்று பார்க்கிறோம். சில இயேசுவோடு உதவியாக இருந்த அந்த ஸ்திரீகளாம் அங்கோடு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இயேசப்பா மரித்த பிறகு அரிமத்தியா ஊரான யோசேப்பு அந்த பாடியை வாங்கி பிலாத்தினுடைய பர்மிஷன் கேட்டுட்டு போய் பாடியை வாங்கி நல்லா துணிகளில் சுருட்டி நல்லா சுற்றி, யூதர்களுடைய பழக்கம் அப்படி தான், துணியில் என்ன செய்வாங்க, வெள்ளை துணியில் நல்லா சுற்றி டைட்டாக கட்டி
அவங்க கல்லறையில் கொண்டு போய் என்ன செய்யும், அடக்கம் பண்ணுவாங்க. அவன் பார்த்திங்கன்னா அவன் அந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு, இவரை குறித்து ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணலாம். இன்னொரு நாள் நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அதுக்குன்னு ஒரு வேறு யாருமே வரல பாருங்களேன். தன்னுடைய சீசர்கள் கூட என்ன செய்யலை, இந்த ஒரு பயந்துட்டோடு ஒரே ஒரு சீசன் மாத்திரம் அம்மாவோடு கூட ஏசப்பாருடைய தாயோடு கூட இருந்தான். மற்ற யாருமே கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்கெல்லாம் அடக்கம் பண்ணுவதற்கு வரவில்லை. இயேசுடைய சகோதரர்கள் வரவில்லை. யாரோ ஒரு மனிதன் அந்த அந்த மனுஷன் வந்து அரிமத்தியா ஊரான அந்த பாடியை வாங்கி தனக்காக வெட்டப்பட்டிருந்த அந்த புது யாருமே முன்ன பின்ன அடக்கம் பண்ணாத அந்த கல்லறையிலே ஏசப்பாவை போய் என்ன செய்தா, அடக்கம் பண்ணினான் என்று பாருங்க. சாயந்தர நேரத்தில் அடக்கம் பண்ணினான் என்று பாருங்க. அடக்கம் பண்ணி கல்லை என்ன செய்தாங்க, மூடி, அந்த கல் பெரிய கல்லாக இருந்தது, அந்த 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 உரன் ரவுண்டாக இருக்கும், அதை சாய்ச்சிட்டு வந்துட்டாங்க என்று பார்க்கிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, பரிசேயர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஏசப்பா மேலே பயங்கர கடுப்பு, பயங்கர கோபம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஏசப்பா இருந்தபோது சீசர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நினைவு கூறவே இல்லைங்க. ஏசப்பா தான் உயிர் தெழுவேன் என்பதை குறித்து பல இடத்துல சொல்கிறாரு. உவமைகள் மூலமாக சொல்கிறாரு, வசனத்தின் மூலமாக சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. நான் உயிர் தெழுந்துருவேன், நான் இருப்பேன். ஆண்டவர் வசனத்தில் என்ன தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார்னா, யோனா வயிற்றில் 3 நாள் எப்படி அவர் இருந்த யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல் மனுஷகுமாரன் என்ன செய்வார், இருப்பார், அதுக்கு பிறகு எழுந்திருப்பார் என்று அந்த மாதிரிலாம் சொல்கிறார். உவமைகள் வாயிலாய் சொன்னார், தீர்க்க தரிசனமாய் சொன்னார், வசனத்தின் மூலமாய் சொன்னார். ஆனால் சீசர்கள் அதை யாரும் என்ன செய்யலை, உணரவில்லை. ஆனால் இது யாருக்கு ஞாபகம் இருக்குது? பரிசேயர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்க என்ன சொன்னாங்க அந்த வசனத்தை பாருங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தின் இடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, யாருக்கு ஞாபகம் இல்லை? ஓடி போயிட்டாங்களே, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதனால என்ன செய்யணும், ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாடி கொண்டு போய், மரித்தோர்லேருந்து அவர் எழுந்துட்டாரு, ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கல பிந்தின எத்து கொடிதாக இராதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார். பாருங்க, போர்ச்சேவனை கேட்குறான். அவர் இந்த மாதிரி சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் 3 நாளைக்கு ரோம சோல்ஜர்ஸை அனுப்பி அந்த அந்த இதை அதை முத்திரை போட்டு சங்கிலினால் கட்டி பாதுகாக்கிறதுக்கு எனக்கு சோல்ஜர். அப்போது பிலாத்து சொல்கிறான், உங்களுக்கு தான் நிறைய காவல் சேவகர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு நீ பார்த்துக்கணும். வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க. என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மரணத்தினாலே கட்டக்கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், ஓய்வு நாள் முடிந்த பின்பு வாரத்தின் முதல் 28ஆம் அதிகாரம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, திரும்ப ஒரு பூமி அதிர்ச்சி வருது பாருங்க. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையுமாக இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. He is not here. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். He risen from the death. Hallelujah. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று அவர் இடத்தை வந்து நீங்கள் பாருங்க. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா உயிர் தெழுந்ததுக்கு அத்தாட்சியை என்னன்னா அவருடைய கல்லறையே. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் என்னன்னா சிலுவை தான் கிறிஸ்துவர்களுக்கு அடையாளம் என்பது. நெவர். ஏசப்பா சிலுவையில் அறையிற வரைக்கும் சிலுவைக்கு மதிப்பே இல்லை. அதுக்கு அவர் சிலுவையில் அரைஞ்ச பிறகுதான் அந்த சிலுவைக்கே மதிப்பு வந்தது. ஆனால் நமக்கு சிலுவை அல்லங்க, நமக்கு சிலுவை அல்ல. ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? காலியான கல்லறையே. ஆமாம், நிறைய பேர் சிலுவை போட்டுட்டு அடைக்கிறாங்க. கிறிஸ்தவ அப்படிங்கிறது வந்து சிலுவை போட்டு அலையிறாங்க. சிலுவை போட்டு அலைகிறவங்களாம் கிறிஸ்தவம் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிஃபை, ஒரு சிக்னிஃபிகேஷன் இருக்கும் என்றால் அது என்ன அப்படின்னா
ஏசப்பானுடைய காலியான கல்லறை தான். அதை வேணா என்ன செய்யுங்க, போட்டுட்டு திரியுங்க, உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் சிலுவை தான் அடையாள கிறிஸ்துவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதோட உண்மை தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஜெகன் சொல்லுவார், நீங்கள் வந்து ஆர்சி சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா ஆர்சி சபையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க ஆர்சிக்காரங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சிலுவையில் முன்னாடி சிலுவை என்ன இருக்கும், அதில் சிலுவையில் ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க, தான் ஆர்சி சபைம்பார். சிஎஸ்ஐ காரன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, சிஎஸ்ஐ சபைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சிலுவை மாத்திரம் இருக்கும், அதில் ஏசப்பா என்ன செய்ய மாட்டார், தொங்கி இருக்க மாட்டார், அதுதான் சிஎஸ்ஐ சபைம்பார். பெந்தைக்கோஸ்தை சபைன்னு என்ன கண்டுபிடிக்கிறது, உள்ள சிலுவை இருக்காது, எங்கே சிலுவை இருக்கும், சர்ச்சுக்கு மேலே, அதான் பெந்தைக்கோஸ்துக்காரன் அப்படிம்பார். அதனால் சிலுவை வந்து அது ஒரு டசன்ட் மேட்டர், நல்லா கவனிச்சு, அது ஒரு மேட்டரே கிடையாது. நமக்கு உண்மை என்னன்னா, காலியான கல்லறையே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் உலகத்தில் இன்னைக்கு, ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது தான், இதெல்லாம் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. அநேக மகான்களுடைய கல்லறைகள், அறிவாளிகளுடைய கல்லறைகள், சிறந்தவர்கள், நாட்டை காப்பாற்றினவர்கள், நாட்டுக்காக அதை வாங்கி கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க கல்லறைகள் எல்லாம் என்ன செய்யுது, அவன் மூடப்பட்டிருக்கிறது. மெரினா பீச்சில் போய் பாருங்கள், நம்ம தலைவர்களுடைய கல்லறை எல்லாம் திறந்தா இருக்குது, எல்லாம் மூடிதான் கிடக்கிறது. இந்த உலகத்திலேயே ஏசப்பாவினுடைய கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து மரிச்சு அப்படியே போகலை, அவர் மரிச்சு உயிர்த்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று நம்ம பாடினோம். வசனம் அப்படிதான் இருக்கு, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். என்னன்னா, முடிச்சிடறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அந்த அந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24வது வசனத்தை நீங்கள் வாசித்துப்பாங்க. தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் இயேசுவை நீங்கள் பிடித்து சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரணவாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். ஏசப்பா மரணத்தினால் என்ன செய்யல, கட்டப்படவில்லை. அப்படிதானே, மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் வாண்டடாக அவர் கொடுத்தாரு, அதை திருப்பி கொள்ளவும் அவரால் முடியும் என்று ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். எந்த மனுஷனும் ஏசப்பானுடைய மரணத்தை அவன் பறிக்கவே முடியாது. ஆமென். மரணத்தால் அவர் கட்டப்படக்கூடாது இருந்தார் என்று பார்க்கிறோம். மரணத்தை அவர் ஜெயமாக விளங்கினார். ஏசாயா 25 வாசிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தினுடைய காரியங்கள், நியாயப்பிரமாணம் என்று சொல்கிறார். அவர் ஜெயம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நமக்கு ஜெயம் கெடுக்கிற பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு நிருபத்தில் 1:21 வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கும்படிக்கு அவரை மரித்தோர் இருந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று கொலோசியர் நிருபத்தில் வாசித்தோம். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே அவர் என்ன செய்ய வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன, அவர் மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று சாட்சி அடைத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14லிருந்து 17 வசனங்களின் கிறிஸ்து எழுந்திருந்தாவிட்டால் எங்கள் நாம் பண்ற பிரசங்கமும் விருதாவாயிருக்கும், உங்கள் விசுவாசமும் விருதாவாயிருக்கும். ஏசப்பா உயிரோடு கூட எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பண்ணுற பிரசங்கமும் எப்படி இருக்கும், வீணாக இருக்கும், உங்கள் விசுவாசமும் வீணாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்து எழுந்திருடாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் பாவத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்தாருங்க. அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் அவர் ஜீவனுள்ளவராய் இருந்து இன்னும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறவில்லை. அவர் உயிருள்ளவராகவே இருக்கிறார். உங்களுக்கு வாழ்வை கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்க, ஆமென், உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த, உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்க
ஆமென். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியிலிருந்து உங்களை விடுதலையாக்க, பிசாசின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்க, மாந்திரீக செய்வினை கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க, நம்முடைய தேவன் இன்னும் உயிரோடு கூடவே இருக்கிறார். நம்ம செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, உயிரோடு எழுந்த கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னா நான் மரித்தேன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்க, சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை என் கையில் நான் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லார். ஆண்டவர் மார்த்தாளின் இடத்துல சொல்றார், என்ன, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பார்க்கலாம். எல்லாரும் வெற்றி சீரன்